ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் கிளவுட் பீஸ் ஏடபிள்யூஎஸ் EC2 டெமோ. இந்த டெமோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது. ஒரு EC2 சர்வீஸ் போய் ஒரு வர்ச்சுவல் கம்ப்யூட்டர் கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து ஒரு அப்பாச்சி வெப் சர்வர் இன்ஸ்டால் பண்ணி ஒரு வெப்சைட் ஹோஸ்ட் பண்ண போகிறோம். இதை எப்படி நம்ம வந்து அந்த வெப்சைட் எப்படி ஆக்சஸ் பண்ண போகிறோங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஏடபிள்யூஎஸ் லாகின் கன்சோலில் போகலாம். ஸோ லாஸ்ட் IAM வீடியோ டெமோவில் நம்ம பார்த்த மாதிரி ஒரு ஏலியஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். TCP Dev 2026 அதை கொடுத்துட்றேன். என்னோட IAM அட்மின் யூசர் maximus@tamilcloudbee.com இந்த ஐடியில் தான் இனிமேல் நான் எல்லா இதுவும் ஒர்க் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு அட்மின் ப்ரிவிலேஜஸ் இருக்குது. அதனால் லாகின் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம லாகின் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா, மேலே கிளிக் பண்ணி EC2ன்னு டைப் பண்ணலாம், அல்லது இங்கே லிஸ்ட் ஆயிருக்கு. நான் ஆல்ரெடி இது செக் பண்ணி பார்த்தேன். நம்ம மேலே கிளிக் பண்ணி நீங்கள் EC2ன்னு சர்ச் பண்ணுங்கள். EC2 சர்வீஸ்க்கு வந்தாச்சு. இப்போ நம்ம இதை கிரியேட் பண்ண போகிறோம். லான்ச் த இன்ஸ்டன்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு டுட்டோரியல் மாதிரி இருக்கும். என்னென்ன ஸ்டெப்ஸ்ன்ட்டு லீவ் இட். கிளிக் ஆன் லான்ச் வித்தவுட் அ வாக் த்ரூ. இப்போ நம்ம கிரியேட் பண்ண போகிற EC2 இன்ஸ்டன்ஸ், அதாவது ஒரு வர்ச்சுவல் கம்ப்யூட்டருக்கு ஒரு நேம் கொடுக்கணும். நான் டெமோ வெப் சர்வர்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இதுக்கு என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் ரன் ஆகணும்னு பார்த்தா நான் உபுண்டு சூஸ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உபுண்டு சர்வர் இருக்குது. ஃப்ரீ டியர் எலிஜிபிள். நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறது ஃப்ரீ டியர் அக்கௌண்ட். இதுவும் சூஸ் பண்ணலாம். நீங்கள் மற்றது ஆப்ஷன்ஸும் எடுக்கலாம். அதுக்கு வந்து உங்களோட கிரெடிட்ஸ்லேருந்து காசு போகும். நான் வந்து ஃப்ரீ டியர் எலிஜிபிள் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் டிஃபால்ட்டாக விட்டுலாம். T3 மைக்ரோ. ஸோ கீபேர்னா என்னன்னு கேட்டால், நார்மலாக உங்களோட ஒரு விண்டோஸ் லேப்டாப்லேயோ இல்லை ஒரு லினக்ஸ் மிஷின்லேயோ நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுப்பீங்க. ஆனால் Amazon வெப் சர்வீசஸில் ஒரு ஒரு வர்ச்சுவல் கம்ப்யூட்டர் கிரியேட் பண்ணிங்கன்னா நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து என்ட்ரு ஆக மாட்டோம். Amazonே ஆட்டோமேட்டிக்காக ஒரு கீபேர் வந்து ஜெனரேட் பண்ணி கொடுப்பாங்க. அது ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி. ஒரு என்கிரிப்டட் ஃபார்ம் ஆஃப் ஃபைல். அதை யூஸ் பண்ணி தான் கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு பேர் தான் கீபேர். இந்த கீபேர் வந்து நான் ஜெனரேட் பண்ண போகிறேன். இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பார்த்துக்க வேண்டியது என்னன்னு கேட்டால், உங்களோட ஸ்க்ரீனில் டாப் ரைட் கார்னர்ல பார்த்தீங்கன்னா, இங்கே ஏசியா பசிபிக் மும்பைன்னு இருக்கு. இங்கே நான் வந்து மும்பை ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். என்னோட டிஃபால்ட் ரீஜனா. நீங்களும் அத பார்த்துக்கங்க. ஏன்னா நீங்க ஒரு ரிசோர்ஸ் வந்து ஒரு இடத்துல கிரியேட் பண்ணீங்கன்னா, இப்ப நான் உதாரணத்துக்கு மும்பைல வந்து என்னோட நான் பண்ற பிராக்டிகல்ஸ் எல்லாமே நான் வந்து மும்பை ரீஜியன்ல தான் பண்ண போறேன். ஏன்னா நாளைக்கு நீங்க ஏதாவது ஒண்ணு டெலீட் பண்ணணும்னாலும் கிளீனா அத டெலீட் பண்ணிடலாம். உங்களுக்கு தெரியும் நான் இந்த ரீஜியன்ல தான் ஒர்க் பண்ண போறேன்ட்டு. இல்லன்னா ஒரு சில டைம் நீங்க வந்து வேற ஏதாவது ஒரு ரிசோர்ஸ் இப்ப உதாரணத்துக்கு நீங்க நார்த் வர்ஜீனியால கிரியேட் பண்ணிட்டு, அத டெலீட் பண்ண மறந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு அவங்க குடுத்திருக்கிற $200 கிரெடிட் வந்து நீங்க டெலீட் பண்ணாம அப்படியே ரன் ஆயிட்டே இருந்தா அது வேஸ்ட்டா போயிடும். அதனால பெட்டர் எப்போ நீங்க எந்த ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நீங்க எந்த ரீஜியன்ல இருக்கீங்கன்னு பார்த்துக்கங்க. கார்ப்பரேட் கார்னர் வாங்க. மெஜாரிட்டி இந்தியால இருக்கிற எல்லாரும் இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிறவங்க, நம்ம நமக்கு நல்லா தெரியும். மும்பை ஆர் ஹைதராபாத் விச் எவர் உங்களோட சாய்ஸ். நான் மும்பை சூஸ் பண்றேன். ஸோ மேபி தமிழர்கள் வெளியில இருக்கலாம். அவங்க எந்தெந்த ரீஜியன்ல இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாரி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் மறந்துடாதீங்க. மும்பை சூஸ் இப்போ வந்து கீபேருக்கு போலாம். கிளிக் ஆன் கிரியேட் கீபேர். கீபேரோட நேம் நான் வந்து மும்பை ரீஜியன்ல இருக்கிறதுனால நான் வந்து லினக்ஸ் மும்பை கீ அப்படின்னு குடுக்குறேன். இதுதான் அந்த கீப்பரோட நேம். இத நான் இது குடுத்ததுக்கப்புறம் அது டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சுரும். என் லோக்கல் மெஷின். பார்த்தீங்கன்னா, இங்க டவுன்லோட் ஆயிருச்சு. பெம் ஃபைல். ஸோ இந்த கீ வச்சு நீங்க வந்து இந்த மும்பை ரீஜியன்க்குள்ள நீங்க எத்தன இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணாலும் அத வந்து இனிமேல் ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஒன் டைம் ப்ராசஸ். ஒரு கீ இருந்தாலே போதும். நாங்க வந்து ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணும்போது நெறைய கீஸ் வச்சுப்போம். டேட்டாபேஸ் சர்வருக்கு ஒரு கீ இருக்கும். ஃப்ரண்ட் எண்ட் இல்ல மத்த அப்ளிகேஷன் இருக்க சர்வருக்கு ஒரு கீ இருக்கும். ஸோ டெமோ பர்ப்பஸ் நான் வந்து ஒரு லினக்ஸ் மும்பை கீ ஒண்ணே ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அது இங்க ஆட்டோமேட்டிக்கா ஹைலைட் ஆயிருச்சு. ஸோ இந்த நெட்வொர்க் செட்டிங்ஸ்லாம் நம்ம லேட்டரா பார்க்கலாம். இப்ப இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் டிஃபால்ட்ன்னு குடுத்துருங்க. ஸோ ஃபயர்வால், செக்யூரிட்டி குரூப், கிரியேட் அ செக்யூரிட்டி குரூப் அதுவும் டிஃபால்ட்டா நடந்துரும். இந்த இடத்துல அலோவ் SSH டிராஃபிக் ஃப்ரம் 000 அப்படின்னா, நீங்க உலகத்துல எந்த மூலையிலிருந்து வேணாலும், எந்த கம்ப்யூட்டர்லேருந்து வேணாலும், நம்ம கிரியேட் பண்ண போற மெஷினுக்கு SSH மூலமா கனெக்ட் பண்ண முடியும்னு அர்த்தம். அதுக்கு உண்டான ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்கா செக் ஆயிருக்கு. ஸோ அத அப்படியே விட்டுறலாம். கீழ 2 ஆப்ஷன் இருக்கு. நம்ம வந்து இந்த டெமோல வந்து ஒரு வெப்சைட்டும் சேர்த்து ஹோஸ்ட் பண்ண போறோம். அதனால நான் வந்து இந்த HTTP டிராஃபிக் வந்து அலோவ் பண்ற மாரி எனேபிள் பண்ணிக்கிறேன். இத குடுத்துர்றேன். நீங்க இனிமேல் கிரியேட் பண்ண போற எல்லா மெஷினுக்குமே இந்த ஆப்ஷன் செக் பண்ணி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் வந்து இங்க வெப்சைட் ஹோஸ்ட் பண்ண போறதுனால மட்டும் தான் இந்த ஆப்ஷன செக் பண்ணியிருக்கேன். அத நோட் பண்ணிக்கங்க. இப்ப இந்த 2 ஆப்ஷன் செக் பண்ணியாச்சு. சைஸ் எல்லாமே டிஃபால்ட்டாவே இருந்துட்டு போட்டும். அட்வான்ஸ்ட்
ஓகே, லெட்ஸ் லீவ் இட் டிஃபால்ட். இங்கே லான்ச் இன்ஸ்டன்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டன்ஸோட ஒரு ஐடி வந்திருக்கு. இதை நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ இந்த இன்ஸ்டன்ஸோட ஒரு ஓவர்வியூ அது கொடுத்துருக்கு. அதுக்கு ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ் ஒன்று வந்திருக்கு. இதை நான் என்ன சொல்கிறேன், ப்ரைவேட் ஐபி அட்ரஸ். இங்கே பார்த்தீங்கன்னா 172.31.42.144 இதுதான் வந்து உங்களோட மெஷினோட ஹோஸ்ட் நேமாகவும் இருக்க போகுது. இப்போ நான் மேலே வந்து இந்த இன்ஸ்டன்சஸ் கிளிக் பண்ணுறேன். இப்போ நம்ம இன்ஸ்டன்ஸ் வந்து இங்கே வந்து டெமோ வெப் சர்வர்னு இருக்குது. இன்ஸ்டன்ஸ் ஐடி ரன்னிங்கில் இருக்குது. இங்கே இனிஷியலைசேஷன் ஸ்டேஜில் இருக்குது. இது வந்து வித்தின் அ மினிட் நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிற கீ இருக்கு இல்லையா, அந்த கீனா என்ன, அதுக்குள்ளே என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னு ஒரு ஸ்டெப் பார்த்துடலாம். ஸோ இப்போ இந்த கீயை பார்க்குறக்கு நான் வந்து என்னோட டெர்மினல், நான் உபுண்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். விண்டோஸ் யூசர்ஸுக்கு எப்படி பண்ணுறதுங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். ஸோ உபுண்டுல இருக்க நான் ப்ரெசென்ட் ஒர்க்கிங் டைரக்டரி என்னோட ஹோம் ஃபோல்டரில் இருக்குது. என்னோட டவுன்லோடட் கீ வந்து டவுன்லோட்ஸ் ஃபோல்டரில் இருக்குது. ஸோ அங்கே நான் சிடி கொடுத்து அங்கே போய்க்கிறேன். இப்போ நான் கேட் கமாண்ட் கொடுத்தீங்கன்னா உள்ளே இருக்கிற கண்டென்ட் எல்லாம் தெரியும். இப்போ நான் கேட் கொடுத்து இப்படி கொடுக்குறேன், என்டர் கொடுக்குறேன். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், இது எல்லாமே ஒரு என்கிரிப்டட் லைன்ஸாக இருக்குது. இதுதான் உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை அது இந்த மாதிரி என்கிரிப்ட் பண்ணி இந்த ஃபைலில் கொடுத்துருக்கு. இந்த ஃபைலை வச்சு தான் நம்ம வந்து லாகினே பண்ண போகிறோம் அந்த EC2 இன்ஸ்டன்ஸ். இப்போ நான் மறுபடியும் வந்து இங்கே ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இந்த கனெக்ட் ஆப்ஷன் வந்து இப்போ கிரேட் அவுட்டில் இருக்குது. ஸோ ஒன்ஸ் இந்த இனிஷியலைசேஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இது ஆட்டோமேட்டிக்காக இப்போ வந்து எனேபிள் ஆகிருக்கு. கனெக்ட் கொடுத்தீங்கன்னா இங்கே நிறைய EC2 கனெக்ட் இப்படி இருக்குது. நமக்கு தேவை SSH மூலமாக தான் கனெக்ட் பண்ண போகிறோம். ஏன்னா இது லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ். இங்கே கிளிக் பண்ணுறீங்க. இங்கே பார்த்தா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, இந்த மெஷின் எப்படி கனெக்ட் பண்ணும். ஸோ SSHங்கிறது வந்து அந்த கமாண்டோட நேம். கீ வந்து லினக்ஸ் பெம் கீ. அதுக்கப்புறம் இதோட இந்த மெஷினோட யூசர் நேம் வந்து டிஃபால்ட்டாக உபுண்டு. அதுக்கப்புறம் அதோட டொமைன் நேம் கொடுத்துருக்காங்க. இதை காப்பி பண்ணிவிட்டு நான் என்னோட டெர்மினலுக்கு போகிறேன். ஸோ டவுன்லோட்ஸ் ஃபோல்டரில் இருக்கேன். ஸோ என்னோட கீயும் அதே லொக்கேஷனில் இருக்கிறதுனால இந்த லினக்ஸ் கீயை ஆட்டோமேட்டிக்காக பிக்கப் பண்ணிக்கும். இல்லைன்னா அதோட பாத் நான் கொடுக்கணும். நான் ஆல்ரெடி லினக்ஸ் கீ எங்கே இருக்கும் அந்த லொக்கேஷனில் தான் இருக்கேன். இப்போ நான் என்டர் கொடுத்தேன்னா அது வந்து கனெக்ட் பண்ண முடியாதுன்னு தான் சொல்ல போகுது. அது ஃபெயில் ஆகும். ஏன் ஃபெயில் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். எஸ்ன்னு டைப் பண்ணுறேன். ஸோ இங்கே என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெர்மிஷன் டினைடு பப்ளிக் கீன்னு வந்திருக்கு. இந்த இடத்துல அதோட பெர்மிஷன் காட்டுது, பெர்மிஷன் 664. இது வந்து ரொம்ப ஓப்பனாக இருக்குது. இந்த ஃபைலை வந்து யார் வேணாலும் எடிட் பண்ண முடியும். அப்படி இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது. இது வந்து பாஸ்வேர்ட் ஃபைல் இல்லையா, அதனால் லினக்ஸ் வந்து செக்யூரிட்டி ஆட்டோமேட்டிக்காக மெஷர் பண்ணி சொல்லுது, இது அலோவ் பண்ண முடியாது. இந்த ஃபைலை யூஸ் பண்ணி அன்ப்ரொடெக்டட் ஸ்டேட்டில் இருக்குன்னு சொல்லுது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ls-al ஆல் பெர்மிஷன்ஸ் பார்க்குறக்கு நான் லினக்ஸ் மும்பை கீ இதை கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அதில் ரீட். ஸோ இது யூசர், குரூப் அண்ட் அதர்ஸ். இப்படி ரீட் ரைட் ஆப்ஷனில் இருக்குது. எனக்கு இப்படி இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி இது காட்டுது. ஸோ இதை நான் சேஞ்ச் பண்ணணும். இதை இந்த ஃபைலை வந்து ரீட் ஒன்லி ஃபைலாக பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், அதுவும் யூசர் மட்டும்தான் ரீட் பண்ணணும்னா CH மோட், சேஞ்ச் மோட் 400, அதுக்கப்புறம் இந்த ஃபைல் நேம் இப்போ நான் கொடுத்துட்டேன். இப்போ நான் வந்து ls-al கொடுத்தேன்னா என்னோட யூசர் இந்த ஒரே ஒரு ஆர் மட்டும்தான் இருக்கும் ரீட் பெர்மிஷன். பாக்கி எல்லாருக்குமே நோ பெர்மிஷன்ஸ். ஸோ பார்த்துட்டீங்க. இப்போ இது எனக்கு மட்டும்தான், யூசருக்கு மட்டும்தான் ரீட் பெர்மிஷன் இருக்குது. இப்போ நான் திருப்பியும் அதே அந்த SSH கமாண்டை ரன் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து உபுண்டு சர்வருக்குள்ளே லாகின் பண்ணியாச்சு. எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல 172.31.42.144 இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம லாகின் பண்ணியிருக்கிற EC2 இன்ஸ்டன்ஸோட ப்ரைவேட் ஐபி அட்ரஸ். அப்படி தான் ஹோஸ்ட் நேம் வரும். இப்போ நம்ம அதை போய் செக் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் 172.31.42.144 சேம் ஐபி அட்ரஸ். அதுதான் அதோட ஹோஸ்ட் நேமாக இருக்குது. ஸோ இப்படி தான் ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ்குள்ளே நீங்கள் வந்து லாகின் பண்ணணும். என்னோட ஹோஸ்ட் மெஷின் வந்து நான் வந்து லினக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால லினக்ஸ்லேருந்து எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிட்டேன். இப்போ நீங்கள் நிறைய பேர் விண்டோஸ் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. விண்டோஸ்லேருந்து எப்படி பண்ணுறதுங்கிறது இப்போ பார்க்கலாம். சேம் வே லினக்ஸில் எப்படி லாகின் பண்ணணுமோ அது சிம்பிள் அண்ட் பெட்டர். கமாண்ட் லைனில் தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க கோயிங் ஃபார்வர்ட். ஸோ காப்பி திஸ். உங்களோட விண்டோஸில் வந்து பவர் ஷெல்னு ஒரு டூல் இருக்குது. விண்டோஸ் பவர் ஷெல் இட்ஸ் லைக் கமாண்ட் லைன். இங்கே வந்து இது சி யூசர் தமிழ் கிளவுட் பி இந்த லொக்கேஷனில் இருக்குது. நான் மறுபடியும் என்னோட கீ வந்து டவுன்லோட்ஸ் லொக்கேஷனில் தான் இருக்குது. டவுன்லோட்ஸ் போட்டு நான் டவுன்லோட்ஸுக்கு போயிட்டேன். இப்போ நான் கீ பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி என்னோடது வந்து உபுண்டுக்குள்ளே
லாகின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னா, ஒரு அப்பாச்சி வெப் சர்வரை வந்து இன்ஸ்டால் பண்ணுறத பற்றி நான் டெமோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன். இன்ஸ்டால் பண்ணி ஒரு வெப்சைட் ஹோஸ்ட் பண்ணணும். எப்படி பண்ணுறதுன்னா, இப்போ நம்ம வந்து அப்பாச்சி வெப் சர்வர் அண்ட் அந்த வெப்சைட் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஷெல் ஸ்கிரிப்ட் நான் என்னோட கிட் ரெபாசிட்டரியில் வச்சுருக்கேன். அதை எப்படி ஆக்சஸ் பண்ணி இதுக்குள்ளே அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ணி மற்ற கான்ஃபிகரேஷன்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இட்ஸ் ஜஸ்ட் ஷார்ட் ஒரு 2-3 கமெண்ட் டைப் பண்ணிங்கன்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு என் ரெபாசிட்டரி பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து என்னோட தமிழ் க்ளவுட் டிசிபி EC2 டெமோ இந்த ரெபாசிட்டரி. இதோட லிங்க்கும் வந்து நான் உங்களுக்கு ஆப்ஷனில் கொடுத்துட்றேன். இந்த பார்ட்டை காப்பி பண்ணிக்குவோம். கிட் க்ளோன் அப்படின்னா இந்த இந்த ரெபாசிட்டரி இருக்கிற கண்டென்ட் எல்லாத்தையுமே வந்து என்னோட உபுண்டு மெஷினுக்குள்ளே க்ளோன் பண்ண போகிறோம். ஸோ க்ளோன் ஆகிடுச்சு. இப்போ நான் எல்எஸ் கொடுத்தேன்னா TCB/EC2 டெமோன்னு ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. சிடி TCB டெமோக்குள்ளே போயிட்டேன். எல்எஸ் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஷெல் ஸ்கிரிப்ட் இருக்குது. அப்புறம் ஒரு ரீட்மி ஃபைல் இருக்குது. ரீட்மி ஃபைல் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த இதுலேருந்து எடுத்துகிட்ருக்கோம். உள்ளே போயிடுச்சு. இப்போ இந்த ஷெல் ஸ்கிரிப்டை வந்து நான் வந்து ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலாக மாற்றணும். இனிஷியலாக வந்து நம்ம டெம்கியை வந்து ரீட் ஒன்லியாக மாற்றின மாதிரி இப்போ வந்து நான் எக்ஸிக்யூட்டபிளாக மாற்றுறேன். இதுவும் லினக்ஸோட பார்ட் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். ls-al EC2 இப்படி கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ரீடு தான் இருக்குது. இப்போ நான் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னு கேட்டால் கூட வந்து எக்ஸ்னு ஒரு பெர்மிஷன் சேர்ந்துடும். எக்ஸிக்யூட்டபிள் பெர்மிஷன். ஒரு ஸ்கிரிப்டெல்லாம் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அந்த எக்ஸிக்யூட்டபிள் பெர்மிஷன் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ நான் கொடுத்துருக்கிற chmod -x வந்து எப்படின்னு கேட்டால் எல்லாருக்குமே யூசர் குரூப் அண்ட் அதர்ஸ் 3 பேருக்குமே எக்ஸிக்யூட்டபிள் பெர்மிஷன் கொடுக்கும். அது வேண்டாம் நான் வந்து என்னோட இந்த பர்டிகுலர் யூசருக்கு மட்டும் தான் கொடுக்கணுன்னா முன்னாடி வந்து யூன்னு கொடுத்துடலாம், இல்லை ஜின்னு கொடுத்துடலாம், யூசர் குரூப் சம்திங். பட் இப்போ டிஃபால்ட்டுக்கு வந்து இதே கொடுத்துருவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ரீட் ரைட் அண்ட் எக்ஸிக்யூட் பெர்மிஷன் மாறி இருக்குது. நெக்ஸ்ட் கமாண்ட் வந்து இதை வந்து நம்ம ஷெல் ஸ்கிரிப்டை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். இப்போ Apache installation process and everything is completed successfully. இந்த வெப்சைட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இதோட பப்ளிக் ஐபி அட்ரஸ் வேணும். காப்பிங் த பப்ளிக் ஐபி அட்ரஸ் ஒரு புது டேபுக்கு வரலாம். பப்ளிக் ஐபி அட்ரஸ் போட்டுட்டு காலன் வச்சு போர்ட் நம்பர் 80. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டில் இதுதான் இருக்குது. தமிழ் க்ளவுட் டெமோ அண்ட் டீட்டெயில்ஸ். இது வந்து அப்பாச்சி சர்வர். ஸோ இப்படி தான் வந்து ஒரு வெப்சைட்டை வந்து நீங்கள் பப்ளிக்காக ஹோஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஐபி அட்ரஸ் நீங்கள் வந்து உங்கள் மொபைல்லேருந்து ஆக்சஸ் பண்ணி பாருங்கள். இட் இஸ் அ பப்ளிக் ஐபி அட்ரஸ். வேற ஒரு சிஸ்டம் யார் வேணால் ஆக்சஸ் பண்ணலாம். அப்படியே ரன் ஆகிட்டு இருந்தால். ஸோ இந்த டெமோ ஓவராலாக உங்களுக்கு ஒரு EC2 எப்படி க்ரியேட் பண்ணுறது, கீனா என்ன, எந்த ரீஜியனில் வைக்கிறோம், கீ கண்டென்ட் என்ன, விண்டோஸ்லேருந்து எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, லினக்ஸ்லேருந்து எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, எப்படி ஒரு அப்பாச்சி சர்வர் இன்ஸ்டால் பண்ணி ஒரு வெப்சைட் ஹோஸ்ட் பண்ணுற வரைக்கும் பார்த்தாச்சு. ஸோ ஒன்ஸ் திஸ் டெமோ முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த EC2 மெஷின் வந்து ரன் ஆகிட்டே இருக்குன்னு வைங்களேன் உங்கள் சிஸ்டத்தில். அதுக்கு ஒரு சார்ஜ் வந்து போயிட்டே இருக்கும். இதை வந்து ஸ்டாப் பண்ணுறது எப்படி அப்படின்னா இன்ஸ்டன்ட் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இந்த சர்வரை செலக்ட் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட் வந்து ஸ்டாப் கொடுத்தீங்கன்னா ஷட் டவுன் பண்ணுற மாதிரி ஒரு மெஷினை ரீபூட் இஸ் ஃபார் ரீஸ்டார்ட் அண்ட் தென் டெர்மினேட் இது கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டெலீட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து $200 வந்து கிரெடிட் இருக்குது. அப்பப்போ நீங்கள் டெமோ பண்ணும்போது ஒரு மெஷினை வந்து நீங்கள் டெலீட் பண்ணிவிட்டு கூட பண்ணலாம். நான் இந்த மெஷினை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருவேன். ஃபார் நெக்ஸ்ட் ரெக்கார்டிங்க்கு நான் அப்படி கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால் அந்த டெமோ பார்த்ததுக்கப்புறம் ட்ரை டு டெர்மினேட் திஸ் இன்ஸ்டன்ஸ். ஒன்ஸ் இதை வந்து டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் டெர்மினேட் பண்ணிவிட்டு நீங்களே புதுசாக வந்து ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு என்னென்னலாம் புரிஞ்சுக்க முடியுதோ அடிஷ்னலாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ தட் இஸ் ஹவ் இட் கோஸ். Let me stop this instance. Thanks for watching this EC2 demo. Let's meet up in the next video. Bye.